இதே மெட்ராஸ் அப்புறம் எத்தனை வட்டம் என் பிள்ளைங்களை கூட்டிட்டு வந்திருக்குங்க மேடம். அப்ப எல்லாம் எனக்கு இந்த மாதிரி ஒரு இது உதவி கிடைக்குதுன்னு தெரிஞ்சா நான் இவனை கேன்சரே பண்ணிருப்பேன் அப்பயே. இதுக்கெல்லாம் ஒரு இது இல்லக்கா கிடைக்காம இன்னமும் எங்க அப்பா ரெண்டு பசங்க வீடு விட்டு ஓடிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. நீங்க முயற்சி பண்ணலையா அந்த பொண்ணு எங்க போயிருக்காங்க, எதுக்காக போயிருக்காங்க, அவங்க உங்க மறுபடியும் தொடர்புல வரணும், அவங்களும் எந்த முயற்சியும் எடுக்கல? எல்லா முயற்சியும் பண்ணாங்க மேடம். அங்க குடியிருந்த இடம், அங்க சுத்து வட்டாரத்துல எல்லா ஊரும் போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணீங்களா? போலீஸ்ல கேரளாவில வந்து இன்ஃபார்ம் பண்ண சொல்லி அம்மா வந்து அப்பெல்லாம் அறியாமங்க மேடம். நாங்களா சின்ன பசங்க, போட்டாவும் பிடிச்சி வைக்கலீங்க. போட்டோ கூட இன்ன வரலாம் எங்க அப்பா வந்து எங்க போட்டோவெல்லாம் அவ்வளவு பிடிக்க மாட்டாரு. சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது அதாவது காசு, அதாவது சாப்பாட்டுக்கு வர்ற காசுல கொஞ்சம் காசு குடிச்சு போட்டு கொஞ்சம் காசு வச்சிருப்பாரு. அதை வீட்டு செலவு ஓட்டிட்டு இருப்பாங்க. 2 நாளைக்கு இவரும் லீவ் போட்டாருன்னா அந்த காசு சாப்பாடு செலவுக்கு போயிடும். இப்படி வீட்டுல கஷ்ட சூழ்நிலை, கஷ்டம், யாரால் பிள்ளைகளை வச்சு காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம் தான். அந்த கஷ்டத்துல அம்மா எதுவுமே கண்டுக்கலைங்க மேடம். அதுலயே அப்பா தண்ணி போடுறாரு. அதனால கொஞ்சம் கஷ்டத்துல ஒரு போட்டோ கூட எடுத்து வைக்கல. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லி அப்பாட்ட சொன்னாங்க மேடம். இவங்களதான் போட்டு அடிச்சாருங்க மேடம். 19 வருஷம் ஆகுதுங்க மேடம் அந்த பிள்ளைங்க போய். இன்னமும் எடுத்தாருன்னா தண்ணிய போட்டா உன் பிள்ளைங்க உன்னால தாண்டி போச்சுங்கதான் அடிப்பார தவிர அதே விஷயத்தான் பேசிட்டு இருக்காரு. அது மட்டும் தான் பேசிட்டு இருக்காரு. அதான் பேசுவாருங்க மேடம். ஆனா இவரு செஞ்ச தப்ப சொல்ல மாட்டான். இவரு குடிச்சதுனாலதான் அந்த பிள்ளைங்க போச்சு. அப்ப நீங்க ஏன் உங்க புருஷன் கிட்ட சொல்லிருக்கலாம்ல, நீங்க குடிக்கிறதுனாலதான் என் பொண்ணு கேக்குறாங்க, அதான் அவங்க வீடு விட்டு ஓடி இருக்காங்கன்னு சொல்லி. இந்த 2வது பிள்ளைன்னு சொல்றீங்க நீங்க, அத கிணத்துக்குள்ள கூட இப்படி தலவுல காலை கட்டி விட்டு தலவுல தொங்க விட்டுட்டானுங்க. இந்த பிள்ளையும் பெரிய பிள்ளையும் சேர்ந்து அந்த கயத்துல கட்டி இழுத்துருக்குங்க மேடம். நானும் வேலைக்கு போயிட்டேங்க மேடம். இப்படிதான் சதி பண்ண புருஷன் கிட்ட கேட்டிருக்கலாம்ல, நீங்க இப்படி எல்லாம் கொடுமை பண்றதுனாலதான் அந்த பொண்ணு ஒரு வேலை ஓடி போயிருக்கும். அம்மா எதுவுமே பேச மாட்டாங்க. நாங்க இன்னைக்கு கூட நீங்க கேட்டா சரி கேட்டாலும் சரிங்க மேடம். தண்ணி போட்டு வந்தாருங்க மேடம். இவங்க பிரச்சனை வேற மேடம். இவங்க பிரச்சனை எல்லாம் அந்த புள்ள ஓடி போயிருச்சுங்க மேடம் வீட்டை விட்டு. அந்த புள்ள ஓடி போயிருச்சுன்னு அந்த ஆள் வந்து எங்க கிட்ட உன் புள்ள உன்னால உங்களுக்கு தான் தெரியும் உன் புள்ள எங்க ஓடி போயிருச்சுன்னு இந்த ஆள் அடிச்சு பத்தி விட்டுருவான். அம்மா எங்க கிட்ட வந்து கேட்டா எங்களுக்கு தெரியுமா மேடம்? முதல் 2 பொண்ணு ஓடி போயிட்டாங்க. நீங்க 3வது 4வது இந்த பொண்ணு. ஆமாங்க மேடம். நான் தான் இப்ப இந்த 4வது பொண்ணு பிரச்சனைக்காக இங்க வந்திருக்கோங்க மேடம். என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. இப்ப என்னதான் நீங்க எங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்கறீங்க? எங்களுக்கு தேவை எங்க தங்கச்சி எங்களுக்கு திருப்பி கிடைச்சா போதுங்க மேடம். அவனுக்கு அந்த ஆளுக்கு வந்து 51 வயசு ஆகுதுங்க மேடம். 51 வயசு ஆகுதுங்க மேடம். 51 வயசு கரெக்டா ஆகுதுங்க மேடம். இந்த பிள்ளைக்கு 22 வயசு ஆகுதுங்க மேடம். இந்த ஆளு இப்பயே சந்தேகப்படுறாங்க. வயசு வித்தியாசம் அதாங்க மேடம். 45 வயசுல இழுத்து ஓடி போயிட்டாங்க மேடம். நாங்களும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னு பார்த்தா புள்ள இல்லாம எப்படிங்க மேடம் கம்ப்ளைண்ட்? 30 வயசு 30 வயசு வித்தியாசம். இவ்வளவு வித்தியாசத்தை வச்சுக்கிட்டு இருந்தாலும் இப்பவும் சொல்றேன் கொண்டாட்டி அப்படின்னு சொல்றாங்க மேடம். ஒரு ரேஷன் கார்டு இல்லைங்க மேடம். ஒரு ஐடிங் ப்ரூஃப் கிடையாதுங்க மேடம். இன்ன வரலும் இந்த ஆள் தான் இந்த ஆளோட இந்த பிள்ளையோட புருஷன்றதுக்கு ஒரு போட்டோ கிடையாதுங்க மேடம். எந்த ஆதாரம் கிடையாதுங்க மேடம். அதுதான் பிரச்சனை. இவரை நம்பி உங்க பொண்ணு ஓடி இருக்காங்க மேடம். இல்ல இவங்க தொடர்பு எப்படி வந்துச்சு? அதுதான் உங்க பக்கத்து வீட்டுல இருந்தாங்களா? அவங்க கூடி இருந்தாங்க. பக்கத்து வீடுல கூடி இருந்தாங்க. சரி, அப்ப உங்க தங்கச்சிக்கு தெரியாதா இவருக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, பசங்க இருக்காங்க? ஃபர்ஸ்ட் வந்து ஆரம்பத்துல எங்க அம்மாட்ட கேட்டாப்லங்க மேடம், எனக்கு ஒரு பொண்ணை கொடுங்க கேட்டாருங்க. கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க மேடம். கொடுக்க மாட்டேன். என் பிள்ளைங்க எல்லாம் சின்ன பிள்ளைகளா சின்ன சின்ன பிள்ளைங்களா என்கிட்ட இந்த மாதிரி 2ஆம் தரம் கொடுக்க முடியாது கிடையாது. தெளிவா சொல்லிட்டீங்க. எல்லாரும் அந்த பொண்ணுக்கும் தெரியும். ஆமா, அது இந்த பொண்ணுக்கும் தெரியும். எங்க வீட்டுக்காரனும் இந்த இவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது கொலைப்படிங்கையும், நீ இனிமேலுக்கு எந்த பிள்ளைக்கும் நீ தலையிடுற வேலையே இருக்கக்கூடாது அப்படின்னு எங்க வீட்டுக்காரர் சொல்லிட்டாரு. சொல்லியிருந்தேங்க, நானு இந்த பிள்ளைய நான் ஏத்து கட்டி வச்சோம்னா ஒன்னும் பெரிய பிரச்சனையா ஆயிருப்பா, என்னை கொல்றதை தவிர்த்து வேற வழி இல்ல, நான் பொண்டாட்டி இருக்காங்கல்ல மேடம், இந்த ஆளோட பொண்டாட்டி, அதோட டைவர்ஸ் இது ஒண்ணும் கொடுக்க கிடையாது. போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி பிரிய போறோம் அப்படின்னு சொல்லி அம்மாவை கூட்டு போயிருக்கிறாங்க. அம்மாவும் கூட போனாங்க மேடம். கூட போனப்பே அந்த பிள்ளை வாழ மாட்டேன்னு சொல்லிருச்சுங்க மேடம். வாழ மாட்டேன்னு சொன்னதுதான் போதுங்க மேடம், நீங்க ஒரு பொண்ணை கொடுங்க நான் நல்லா வச்சுக்குவேங்க, உங்க பொண்ணுல ஒன்ன கொடுங்க, நீங்களும் கஷ்டப்படுறவங்க தானே, நானும் கஷ்டப்படுறவன் தான், ஒரு பிள்ளைய கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம். நீங்க யாரும் எங்களுக்கு சொந்த பந்தமா ஒண்ணும் கிடையாது, உங்களுக்கு ஏன் நாங்க பொண்ணை கொடுக்கணும், எங்க ஊர்லாம் கிடக்குது மதுரைக்கு அங்கிட்டு, நாங்க இங்க பிழைக்க வந்ததுதான் கொடுமுடி, நாங்க ஏன் பொண்ணு கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க மேடம். சொன்னோன்னு இவன் எதுவுமே கேட்காம பொண்ணு தொடர்பு எப்படி வந்துச்சு? இவங்க தொடர்பு தான் மேடம், பக்கத்து வீடுங்க மேடம். இவங்க கேரளா போயிட்டாங்க, வசதியா போச்சுங்க மேடம். இவங்களும் பழைய வியாபாரத்துக்கு வர்றவங்க தாங்க மேடம், நாங்களும் பழைய வியாபாரத்துக்கு போறவங்க. அப்புறம் எங்க அம்மா இல்லாதனால நாங்க சின்ன சின்ன பிள்ளைகளா இருக்கிறதுனால இவர் வந்து எங்களை கூட கூட்டு போவாரு, எல்லாரையும் வியாபாரத்துக்கு கூட்டு போவாரு, அப்படியே கூட்டு போவ வர பிடிக்க இருந்தவங்க மேடம்.
இதுதாங்க மேடம் எனக்கு தெரியும். இப்படிதான் தொடர்பு வந்திருக்கு, எங்கேயோ நடந்திருக்கு இந்த விஷயம். அதுக்கப்புறம் வீட்டுலதான் இந்த விஷயம் நடந்ததேங்கிறாங்க மேடம். துணியை வாய்க்குள்ள அடைச்சுக்கிட்டு அவளை கத்த விடாம ரேப் பண்ணிருக்காருங்க மேடம். இதுதாங்க மேடம் ரேப் பண்ணிதான் 3 மாசம் வயிற்றுல ஆனோம். இவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க மேடம்? வாயில துணி அடிச்சு ரேப் பண்ணிருக்காங்க சொல்றீங்க. இந்த நேரமே நாங்க மேடம் அந்த நேரமே இவங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னாலும் இவங்க ஓடி போயிட்டாங்க மேடம். 7 மாசம் வயிற்றுல ஆனதுக்கு அப்புறம் தாங்க மேடம் எங்களுக்கே தெரியுங்க மேடம் இவங்க வரவே செஞ்சாங்க மேடம். ஆளையே பார்க்க முடியலைங்க மேடம். நாங்களும் தேடாத இடம் இல்லைங்க மேடம் இவங்களை. எங்கெங்கெல்லாம் நாங்க தேடினோங்க. இந்த விஷயம் நடந்த உடனே இந்த பொண்ணு அவர் கூட ஓடி போயிட்டாரு. 2 மாசம் வயிற்றுல ஆகவுமே இந்த ஆள் ஓடி போயிட்டாங்க. அம்மா அப்பெல்லாம் முடியும், இப்ப முடியலைங்க மேடம். வீட்டுல இருக்காங்க. முடிஞ்சிருந்தேன் ஏதோ 19 ரூபாய்க்கு அவங்களும் பழைய வியாபாரம் பொறுக்கிட்டு போடுவாங்க மேடம். அதனால அம்மா நாங்க எல்லாம் ஒன்னா போயிட்டோம். பார்க்கல பிள்ளைய காணோம். பிள்ளைய காணவும் நாங்க 2 மாசமா இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. உங்களுக்கு யாருக்கிட்டையும் சொல்லலைங்க மேடம். அவர்கிட்ட கேட்டேன். ஒரு நாள் வாந்தி எடுக்கிற மாதிரி வாந்தி ஒமட்டிட்டு இருந்தாங்க மேடம் சினிமா தியேட்டருக்குள்ள. அப்ப எங்க அம்மா கேட்டிருக்காங்க, என்னம்மா ஒமட்டுற அப்படின்னு. பித்த மாட்டம் இருக்குதுமா எனக்கு அப்படின்னு சொல்லிருக்கா. போய் சொல்லிருக்காங்க. பித்த மாட்டம் இருக்குது அன்னைக்கு கேட்டதுதாங்க மேடம். 2வது நாளே அவ அந்த ஆள்கிட்ட சொல்லி அழுதுருக்காங்க மேடம். இந்த மாதிரி எங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சாங்க எனக்கு கொன்னே போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி அழுதுருக்காங்க மேடம். சொன்னோடனே இந்த ஆள் இருந்துகிட்டு இப்ப என்ன மாதிரி பண்றது அப்படின்னு கேட்டுட்டு அந்த பையன், சின்ன பையன், அந்த மொத்தாரத்து பையனை கூட வச்சிருந்தாங்க மேடம். அந்த பையனை கொண்டுகிட்டு வர சொல்லி பிள்ளைய கூட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஓடி போய் அங்க ஒரு ஊஞ்சலூர்னு ஒரு ஊர் இருக்குதுங்க மேடம் கொடுமுடிக்கிட்டே. அங்க போய் அவன் இருந்துகிட்டு இந்த பிள்ளைய மட்டும் கூட்டிட்டு வந்துரு, அவங்க எல்லாம் இல்லாதப்ப பார்த்து கூட்டு வாடான்னு சொன்னா அந்த பையன் கூட்டு போயிட்டாங்க மேடம். கூட்டு போய் அவன் அப்படியே பரிசல் துறை இருக்குதுங்க, ஆறு இருக்குங்க காவேரி ஆறு. அதுல பரிசல்ல ஏறி போனா அக்கறை சைடு போயிடலாங்க மேடம். அந்த சைடு போயிட்டாங்களாட்டுக்கு எங்களுக்கு தெரியாதுங்க மேடம். நாங்க இந்த சைடு தேடினோங்க மேடம். நாங்க தேடாத இடம் இல்லைங்க மேடம். அப்புறம் சோழசுராமணியில இருந்திருக்காங்க மேடம். இவங்க அங்கதான் இருந்து ஒரு 4-5 மாசம் 6 மாசம் ஆனோன்னு கரெக்டா 7வது மாசம் இங்க வந்திருக்காங்க மேடம். மறுபடியும் கொடுமுடிக்குள்ளேயே நாங்க யதார்த்தமா கொடுமுடியில ஏதாவது வேலை பார்த்து பொழைச்சிக்கலாம், அங்கேயும் கேரளாவிலயும் மழை பெய்யுது, வேலை இல்லை அப்படின்ட்டு சொல்லி யதார்த்தமா வந்தாங்க மேடம். அப்பதான் பார்த்தோங்க மேடம் இந்த பிள்ளைய நீங்க பாத்தீங்க. ஆமாங்க. சரி, இப்போ பிரசன்ட் கண்டிஷன்ல என்ன ஆசைப்படுறீங்க? என்ன தேவை உங்களுக்கு? எங்களுக்கு எங்க பிள்ளைதாங்க மேடம். இனிமே அந்த பிள்ளை அவர் கூட இருந்துன்னு வச்சுங்க மேடம், விக்கிற கூட தயங்க மாட்டாருங்க. இப்படின்னு நீங்க ஆசைப்படுறீங்க? ஆமாங்க மேடம். எப்படியும் அந்த பொண்ணு உங்க வீட்டுல நீங்க அவளை காப்பாத்திக்கிறேன்னு நீங்க சொல்றீங்க? ஆமாங்க மேடம்.